அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம வந்து யூடியூப் சேனலில் கொஞ்ச நாளாகவே ஒரு 1.5 மாதமாக இருக்கும். முகங்காட்டி போடாததுக்கு காரணம் சில பிரச்சனைகள்னால வந்த மன உளைச்சல். அதனால் இதுக்கு நான் ரெஸ்பான்ஸ் கொடுக்க முடியலை. இன்னுமே அதிலேருந்து மீளலை. பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மனசை தேற்றிக்கிட்டேன். எல்லாருக்கும் தானே நடக்குது, நம்மளுக்கு மட்டுமா கஷ்டம் வருது அப்படின்ட்டு. வீடியோ எல்லாம் எடுத்தேன். சின்ன சின்ன வீடியோ முன்னாடி எடுத்து எடிட் பண்ணிலாம் வச்சுருக்கேன். அதை கூட அப்லோடு பண்ண முடியாத அளவுக்கு மன உளைச்சல் ஆயிடுச்சு. இப்போ கூட முகம் காட்டி பேசாததுக்கு காரணம் கேமரா பார்த்து அழுதுருவோமோ அப்படின்றது தான். அழுதுறதுனால என்ன கிடைக்க போகுது? மற்றவங்க சந்தோஷம்தான் படுவாங்க. அதனால நம்ம பிள்ளைகளுக்காக மனசை தேற்றிக்கிட்டு தைரியமாக நான் என் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். சின்ன சின்ன வீடியோ ஏற்கனவே எடிட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி எடிட் பண்ணது நான் வீடியோவாக போடுறேன். எல்லோரும் ஆதரவு கொடுங்க. நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே நன்றி மக்களே. ராஜ்மா பயிர் குழம்பு எல்லோரும் ஒவ்வொரு விதமாக செய்வாங்க. இது மீன் குழம்பு டேஸ்ட் கொடுக்கும். இந்த பயிரில் என்ன சிறப்புனா கிட்னிக்கு ரொம்ப நல்லதாங்க. அது கிட்னி மாதிரியே இருக்கிறனால இல்லை, உண்மையிலே கிட்னிக்கு நல்லதாம்மா. நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கனால இந்த மாதிரி தெரியுது. கொஞ்சம் வேக வச்சதில் வந்து கொஞ்சம் எடுத்து ஆற வச்சுருக்கேன். அரைச்சிட்டு லாஸ்ட்டில் வந்து அதில் மிக்ஸ் பண்ணி கொதிக்க வைப்போம். அப்படிங்கிற அதோடய டேஸ்ட்டும் இறங்கும். அந்த குழம்புல திக்னஸாகவும் இருக்கும். செஞ்சு பாருங்கள். எனக்கு சமையல் ரொம்ப தெரிலனாலும் எனக்கு பிடிச்சதை உங்கள்கிட்ட பகிர்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த குழம்புக்கு கொஞ்சம் வெங்காயம் பொடிசாக நறுக்கிறணும், கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம், ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை. அடுத்து பார்ப்போம். மீன் குழம்பு மாதிரியே இருக்கும், ஆனால் ராஜ்மா பயிர். பார்ப்போம். தக்காளியை 4 கீரல் போட்டு கொதிக்கிற தண்ணியில் வேக வச்சு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். நான் வந்து 1/4 கிலோ பயிர் எடுத்திருக்கேன். நான் நைட்டே ஊற வச்சுருக்கேன். இப்போ வந்து கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டு நல்லா வேக வச்சாச்சு. முழு பயிராக இல்லாமல் நல்லா சுடு தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு கட்டி இல்லாமல் கரைச்சி ஊற்றுங்க குழம்புல ஊற்றும்போது. அப்போ தான் நல்லாயிருக்கும். இதில் மல்லித்தூள், சீரகத்தூள், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. அது என்கிட்ட இல்லை. கொஞ்சம் குழம்பு தூள் சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸி தாங்க. வழக்கம் போல் கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, நறுக்கி வச்ச வெங்காயத்தோட பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா பச்சை வாடை போக வதக்கிடணும். தக்காளி பேஸ்ட்டை கலந்துக்கிறணும். பொடிகளை பூரா கலந்துடணும். ஷேர் பண்ணுங்கள் மக்களே, மறந்துடாமல். அதே போல் நல்லா வதக்கிடணும். என்ன இதில் எப்படி தெரியுது, நம்மளும் இப்படி செய்வோம் செய்யாதீங்க. நல்லா வதக்கிடணும். நான் அவசரமாக எடுத்தனால எல்லாத்தையும் கரெக்டாக எடுக்க முடியலை வீடியோ. நல்லா வதக்கிட்டு பச்சை வடை போக வதக்கின பின்னாடி பொடியை கொட்டிட்டு வேக வச்ச பயிரை கொட்டிட்டு அரைச்சி வச்ச பயிர் பேஸ்ட்டையும் கலந்து கொதிக்க விடுங்க. ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி அந்த டயத்தில் அம்மாவுக்கு ரொம்ப முடியாமல் போயிடுச்சு, உடம்பு சரியில்லாமல். நிறைய ஆஸ்பத்திரி போனோம். 1 2 கிடையாது. தனியார் ஜிஹெச், தனியார் ஆஸ்பத்திரி நிறையா போனோம். இன்னும் சரியாகலை. ஒரு வழியாக எல்லா பக்கட்டும் முதல்ல ஜிஹெச்சுக்கு போயிருந்தோம். முன்னாடி அந்த ஃபோட்டோ பார்த்தீங்களா, பிளாக் அண்ட் ஒயிட்டு, அந்த இது வந்து ஜிஹெச்சில் எடுத்தது தான். ஜிஹெச்சில் போய் 2 3 தடவை பார்த்தோம். திருப்பி ஆட்டோ பிடிச்சி போனோம். கேட்கல. சரி, காசு போகிறத பார்க்கக்கூடாது, போய் நம்ம தனியாரில் பார்ப்போம். ஜிஹெச்சில் எதுக்கு போகணுன்னா, அம்மா வந்து அப்படிதான் யாரோ வந்து அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஜிஹெச்னாலும் நல்லா பார்ப்பாங்க, இந்த அம்மா லேடிஸ் அம்மா இருப்பாங்க, நல்லா பார்ப்பாங்கன்னு சொன்னதை வச்சு தான் போனாங்க. மற்றபடி நாங்களே ஜிஹெச்சுக்கு கூப்பிட்டோம்னா அம்மா வரமாட்டாங்க. ஏன்னா ஜிஹெச்சுக்கு வர்றதுக்கு பயப்படுவாங்க. மற்றபடி ஒழுங்காக பார்க்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பயம் இருக்கும் அம்மாவுக்கு. இது வந்து இன்னொரு ஜிஹெச், ஒரு சின்ன ஆஸ்பத்திரி மாதிரி. ஜிஹெச்லேயே 2 3 இருக்கும் போலாங்க எங்கள் ஏரியாவில். அப்படி ஒரு ஆஸ்பத்திரி தான் இது. நாங்கள் முன்னாடி போய் பார்த்தது. அதில் என்னென்னா, ஃபஸ்ட்டு அந்த ஊசி நரம்பு ஊசி மாதிரி போட்டிருந்தாங்க. போட்டு எல்லாம் மெடிசன்லாம் கொடுத்துருந்தாங்க. அந்த நரம்பு ஊசி போட்டதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குமா அப்படின்ட்டுச்சு. ஆனால் திருப்பி ஒன்று கேட்கல. அப்புறம் அவங்க வேலை பார்க்குற ஓனரம்மா சொன்னதை வச்சு இன்னொரு டாக்டர்கிட்ட தனியாரில் போய் பார்த்தோம். அவர் கொடுத்த மெடிசனுக்கு ரொம்ப வந்து எந்திரிக்க முடியாமல் ஆகிருச்சு. அது உடம்புல தெம்பு இல்லாததுனால. அவங்க அம்மா சொன்னதுக்கெல்லாம் அவங்க கேட்டுட்டு அதுக்கான மெடிசன் கொடுத்துருக்காங்க அந்த டாக்டரு. ஆனால் அந்த மெடிசனை தாங்கிக்கக்கூடிய தெம்பு அம்மாவோட உடம்புல கிடையாது. அதனால தான் என்னாச்சு, ரொம்ப எந்திரிக்க முடியாமல் தள்ளுறது, கண்ணை முழிக்க முடியல, கண்ணை கட்டுது, அப்படி இப்படின்னு அம்மா ரொம்ப பயந்துட்டு புலம்பிக்கிட்டு இருந்துச்சு.
இப்போ ஒரு டாக்டர்கிட்ட தனியாரில் பார்க்கத்தான் வந்திருக்கோம். இங்கே கூட வந்து அம்மா புலம்பிக்கிட்டு தான் இருந்தாங்க. நான் எத்தனையோ சொல்லுவேன், 1 2 சொல்ல, நான் சொல்கிறத கேட்டேன்னா அவங்களே தலை சுற்றுதுன்னு சொல்லிடுவாங்க, அப்படி இப்படின்னு புலம்பிகிட்டே கிடச்சி. புலம்பாதம்மா, வரட்டும் சொல்லுவோம். ஒருத்தர்கிட்ட இல்லைனாலும் ஒருத்தர்கிட்ட கேட்கும்ல. 4 5 டாக்டர் தனியார்லேயே பார்த்தாச்சு. இவங்கக்கிட்ட இவங்க வந்து 5வது ஆஸ்பத்திரி இப்போ இருக்கிறது. இவங்ககிட்டயாச்சும் நல்லபடியாக ஆனால் நல்லது தானே அப்படின்ட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். ஒரு வழியாக வந்துட்டாங்க. அடுத்து இவங்ககிட்டத்தே அடுத்தடுத்து நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அது நிறையா வீடியோ எடுத்திருக்கேன். அதனால தான் என்னால் போட முடியல. வீடியோவும் போட முடியல, ஷார்ட்ஸும் போட முடியல. ஒரு பக்கம் வீட்டு பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, இன்னொரு சைடு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, இன்னொரு பக்கம் ஸ்கூல் ஓப்பன் ஆயிடுச்சு பாப்பாவுக்கு, இன்னொரு சைடு பேங்க்குக்கு வட்டி கட்ட அது இதுன்னு நம்ம சொந்த ஊரை திரும்பி பார்த்து போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை. அலைச்சல் ஒரு பக்கம், மன உளைச்சல் ஒரு பக்கம்னு அப்படி இருக்கையில் எனக்கு இது வீடியோவிலையோ ஷார்ட்ஸ்லேயோ என்னால் கொண்டுட்டு வர முடியல மைண்ட் செட்டு. ஆனால் பிள்ளைகளுடைய ஆசைக்காக அது லாக் எதுவும் ஆயிடக்கூடாது, யூடியூப் அடுத்து போட்டால் ஓடாமல் போயிடுமா என்னமோன்றதுக்காகத்தான் நான் வேறு ஷார்ட்ஸுகளை போட்டுக்கிட்டு இருந்தேன். நீங்களும் பரவாயில்ல, நான் லாஸ்ட்டாக லைவில் வரையில் 417 பேர் சப்ஸ்கிரைபர் இருந்தீங்க. இப்போ வந்து 500 தாண்டி போயிட்டு 550 சப்ஸ்கிரைபர் வந்துட்டீங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நன்றின்னு சொன்னால தீராது, இருந்தாலும் சொல்ல வேண்டிய கடமை என்னோடது. உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. அம்மாவுக்கு நல்லா ஆகணுன்னு எல்லோரும் வேண்டிக்கங்க. நல்லா தான் இருக்காங்க ஓரளவுக்கு. இங்கே இப்போ இருக்கிற ஆஸ்பத்திரியில் வந்து அடுத்தடுத்து ஒரு 3 வாரம் பார்த்துருக்கோம். பார்த்த பின்னாடி 3 தடவை போயிருக்கோம். வாரம் வர சொன்னாங்க. 1 தடவை போனோம். ஓரளவுக்கு பரவாயில்ல, இது வரைக்கும் பார்த்ததுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா ஆயிடுச்சு. ரத்தம் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்க. அடுத்தடுத்து அந்த வீடியோவில் போடுறேன். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. அம்மா எந்திரிச்சு வெளியில் போயிட்டாங்க, இருமல் வருதுன்னு. என்ன செய்ய, வயசான காலத்தில் உடம்புக்கு முடியலன்னு பயந்துருச்சு. எங்கள் அம்மா பயந்துருச்சு. எனக்கு அதை விட கவலையாக இருந்துச்சு, என்னடாண்டு. தொடர்ந்து அம்மா மெடிசன் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இருந்ததுக்கு இப்போ பரவாயில்ல. அதோட நம்ம ஊர் சைடு போனதுனால இந்த ஷார்ட்ஸு கொஞ்சம் எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்தேன். தோட்டங்களில் வந்து தெளிவாக பெரிய வீடியோ போடலான்னா அதுக்குள்ளே டைம் வேணும். நம்ம போகிற போக்கில் அப்படியே எடுத்துகிட்டு வந்தாச்சு. இன்னொரு நாளைக்கு போனேன்னா நல்லா தெளிவாக எடுத்து போடுறேன். விவசாயம்தான் ஃபுல்லாக, அந்த சைடு ஃபுல்லாக விவசாயம்தான். பேங்க்குக்கு போயிருந்தேன். பேங்க்கில் இவ்வளோ கூட்டமாக இருக்குன்ட்டு தான் அந்த பசுமையான இடங்களை பார்த்துட்டு கூட வேகமாக சின்ன ஷார்ட்ஸாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். பார்த்தீங்களா கூட்டத்தை? கிட்டத்தட்ட 3 மணி ஆயிடுச்சு அங்கேருந்து கிளம்புறதுக்கே. இன்னொரு நாளைக்கு நான் ஊருக்கு போனேன்னா ஃபுல் வீடியோவாக போடுறேன். நல்லா காடு கரை என்னென்ன காய்கறி போட்டிருக்கோண்டு எல்லாத்தையும் ஃபுல் வீடியோவாக போடுறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் நன்றி.